நான் ஜாய். டேய் சத்தியமா கொடுமையா இருக்குதுடா. ஏன்டா இப்படி நடக்குது நம்ம தளபதிக்கு மட்டும்? ச்சே, காலையில எழுந்து நியூஸை பார்த்துட்டே இருக்கேன்டா. படம் வந்துருமான்னு பார்த்துட்டே இருக்கேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. திரும்பி தனி நீதிபதி போயிருக்கு. இப்போ 2 நீதிபதி விசாரிச்சாங்கல்ல, அது என்ன சொல்லிட்டாங்க, திரும்பி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா தான் திரும்பி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தனி நீதிபதி உத்தரவிட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கப்புறம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் சத்தியமாக தெரில. இதுக்கப்புறம் தான் நடக்க போதுன்னு தெரில. ஏன் இது இந்த மாதிரி ஆச்சு, தனி நீதிபதி திரும்பி விசாரணைக்கு ஏன் போகுதுன்னா, இந்த ஜனநாயகம் படம் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பிடி ஆஷா ஒரே நாளில் உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணலாம், சென்சார் பண்ணி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரே நாளில் ஒரு இதுவை முடிப்பீங்க, ஒரு கேஸை முடிப்பீங்க? அப்படி முடித்தந்தா இந்தியாவில் எத்தனையோ கேஸ் ஒரே நாளில் முடிச்சுட்டு எல்லா ஜட்ஜும் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே நாளில் முடிச்சது தான் ஜனநாயகத்துக்கு ஒரு பின்னடைவாயிடுச்சு. ஏன்னா தணிக்கை வாரியத்தோட அவங்களோட என்ன சொல்ல வராங்க, என்ன கோரிக்கை அப்படின்றத சரியாக கேட்டு விசாரிக்காமலே நீங்கள் ஒரு உத்தரவை கொடுத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு தான் இப்போது இரு நீதிபதி கிட்ட போச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திரும்பி தனி நீதிபதி கிட்ட போக சொல்லிட்டாங்க. டேய், கொடுமையா இருக்குதுடா டே. சத்தியமா இதுக்கப்புறம் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் சத்தியமா தெரில. இப்போ தனி நீதிபதி கிட்ட போயிட்டு அது ஃபுல்லாக தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உத்தரவே கொடுப்பாங்க. இப்போ தணிக்கை வாரியத்துக்கிட்ட அவங்க கரெக்டாக அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத முழுசாக கேட்டு விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் முடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜனநாயக படம் எப்போ வரும் சத்தியமாக தெரில. நான் நினச்சேன் இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு என்ன சென்சார் போர்ட் பற்றி பேசுவாங்க, என்ன முடிஞ்சிடும், இத்தோட நம்ம எப்போ டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் குச்சிருந்தேன்டா. இப்படி பண்ணிட்டீங்களடா. கொடுமையாக இருக்குதுடா டே, கொடுமையாக இருக்குதா. அதால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் மத ரீதியான நிறைய சொற்கள் இருக்கான். அதில் மத ரீதியான ஒரு வன்முறையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த 2 நீதிபதியும். இதுக்கு முன்னே அதான் சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய மத ரீதியான பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது அதுன்னு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மத ரீதியான பிரச்சனையை பற்றிக்கான பதிலை சொல்லணும். அதே மாதிரி இந்த இராணுவத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த பேட்ஜ் ட்ரெஸ்ஸுக்கு, இந்த இராணுவத்துக்கான உடைக்கெலாம் இராணுவத்துக்கிட்ட இது வாங்கினாங்களா, பர்மிஷன் வாங்கினாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது பர்மிஷன் வாங்கிட்டு இராணுவக்கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி படத்தை இந்த இராணுவத்துக்கிட்ட உத்தரவும் இந்த மத ரீதியான சொன்ன வசனங்களையும் அவங்க சரிப்படுத்தினா மட்டும்தான் இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ தணிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் நாங்கள் சொல்கிறதே கேட்கணும். ஏன்னா நாங்கள் தணிக்கை வாரியம் நாங்கள் சொல்கிறதே கேட்டுட்டு அதையும் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மத ரீதியான பிரச்சனைக்கான வசனங்களையும் மாற்றணும். அதே மாதிரி இராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் இந்த படத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் இதெல்லாம் ட்ரெஸ்ஸு, அந்த பேட்ஜஸ்லாம். ஸோ அதை பற்றியும் நீங்கள் இராணுவத்துக்கிட்டேருந்து ஒரு பர்மிஷனை வாங்கி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க போல். ஆக மொத்தம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, நம்ம ஜனநாயக அண்ணன் தளபதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 4 எடுக்க போகுது. ரொம்ப தூரம் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு தான் வர போல இவங்க அந்த மாதிரி தான் பண்ணுகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன்டா, எப்போ ரிலீஸ் ஆனாலும் நம்ம அண்ணன் படத்தை நம்ம தான் ஓட வைக்கணும். கடைசி படம் விட்றாதீங்கடா, நம்ம தான் நிற்கணும்டா. அண்ணன் கூட இப்போ யாருமே இல்லை. கட்சியில் சேர்றேன்னு சொன்னவங்க கூட எல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட்டானுங்க, ஒரு மூளைக்கு தெரிச்சு ஓட்டானுங்க. நம்ம தான் நிற்கணும், நம்ம அண்ணன் கூட நம்ம தான் நிற்கணும். அதால் இந்த வீடியோவில் கீழே போடுங்கடா, எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களா போடுங்கடா. இந்த மாதிரி தளபதி படம் ரிலீஸ் ஆகணுமா, எப்போ ஆகணும், ஆகணும். நம்ம தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆனால் தான், அப்போ தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே நம்மளுக்கு அப்போ தான். அதால் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகணும். சப்போஸ் இந்த இதெல்லாம் எலெக்ஷன்லாம் ரிலீஸ் ஆகத்தான் அண்ணன் சிஎம் ஆகிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிஎம் ஆகிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்க போகுது. திரும்பி தனி நீதிபதிக்கிட்ட போகுது. திரும்பி பிடி ஆஷா தான் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா தான் திரும்பி விசாரணை பண்ண போகிறாங்க. ஸோ நாள் எடுக்க போகுது, காத்திருப்போம். பாய்.